மகா பரிசுத்தம் இறக்கும் நிதி அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, கிருபையாய் வருஷத்தின் நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், கொஞ்சமும் தகுதியற்ற எங்களையும் இந்த ஆண்டை காண செய்த உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய தயவிற்காக நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொஞ்சமும் தகுதியற்ற எங்களை கூட்டி சேர்த்துகிறே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த வேளையில் இந்த ஆராதனை உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நிறைய ஆண்டு கொள்ளுங்க. பாடல் ஆராதனையை, துதி ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க. ஆண்டவரே, சங்கீதங்கள்னால் எங்களை நிரப்புங்க, மகிமைப்படுத்தவும். ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எந்த விதத்திலும் உம்மை மட்டுப்படுத்தாதபடி ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களோடு பேசுங்க. இந்த நாள் முழுதும் எங்களோடு இடைப்படுங்க, எங்களை வழி நடத்துங்க. நீரை ஆண்டு கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை சங்கீதத்தினால் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட சங்கீதம் 103. சபை முறைப்படி அடிமை முதல் வசனத்தையும் அடியாருங்க அடுத்த வசனத்தையும் மாறி வாசிப்போம். கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவர் பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு மேல் இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அது மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவன்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடக்காராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். அல்லேலூயா. வாசித்த சங்கீதத்தின் முதல் 2 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இது உணர்ந்தலாய் பாடலாம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் மா ராஜாதி ராஜாவே, உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே, உமது மகிமை காண ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே
வார்த்தை கடந்து போகலாம். ஒரு 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 சின்ன வார்த்தையை, ஒரு சிறிய ஒரு 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 தாட்டை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் எனக்கு சபைக்கு சொல்லும்படி என்னிடத்தில் சொன்ன ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆமென். சிறிதொன்றை செய்ய ஆரம்பிப்போம். ஆமென். சிறிதொன்றை செய்ய ஆரம்பிப்போம். Let us start something small. Let us start something small. புது வருஷ ஆராதனையில் அருமையோடு பார்த்த காரியம் என்னவென்றால், நம்முடைய சகோதரனுடைய சுதந்திரத்தை பெற நாம் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய சுதந்திரத்தை தக்க வைக்க காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் அருமையோடு நாம் இன்னும் அதிகமாய் அருமையோடு மற்றவர்களுக்காக அருமையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அருமையோடு அவனவன் தனக்குரிய காரியத்தை அல்ல, பிறனுக்கு அடுத்த காரியத்தை சிந்திக்க கடவன் என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். ஒரு எளிமையான ஒரு வேத பகுதியை பார்க்க போகிறோம். பரிச்சயமான வேத பகுதி வாசிக்கலாம். அருமையோடு 1 ராஜாக்கள் 14 அதிகாரம் முதல் 14 வசனங்களை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் முதல் 14 வசனங்களை வாசிப்போம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பேயனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றான். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு தெரிந்த ஒரு வேத பகுதி அருமையை வாசிக்கலாம். நீதிமொழி 24 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம். வாட்சன சர்வீஸில் பார்த்து அதை மறுபடியும் நாம் பார்க்கலாம். Proverbs chapter 24 and verse 16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். இங்க 2 பேர் விழுகிறதை பார்க்கிறோம். ஒருவன் நீதிமான், இன்னொருத்தன் துன்மார்க்கன். 2 பேரும் விழுகிறாங்க. ஆனா இங்க பார்க்கும் பொழுது நீதிமான் எத்தனை முறை விழுகிறான்? 7 முறை விழுகிறான். எப்படிப்பா 7 முறை விழுந்தான் பார்த்தா, நம்மெல்லாம் பார்க்குறோம் அவன் மோசமானவன், திரும்ப விழுகிறான்னு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி திரும்ப விழுகிறவனாய் பார்க்காமல் திரும்ப எழும்புகிறவனாய் பார்க்கிறார். ஒருத்தர் எழும்பாமல் திரும்ப என்ன பண்ண முடியாது? விழ முடியாது. ஒரு முறை விழுந்துட்டேன், திரும்ப விழணும்னா அதுக்கு நடுவில் என்ன பண்ணேன்? நான் எழும்பணுமே. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் அருமையோடு நீங்களும் நான் அப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். பல முறை விழுந்திருக்கலாம், விழுந்தாலும் மறுபடியுமாய் எழும்பி இந்த காலவெளியில் தேவ பிரசன்னத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். இங்கே ஒவ்வொரு முகத்தை பார்க்கும்போது சில முகம் ரொம்ப நாள் கழித்து வந்து உட்கார்ந்துருக்கு. ஆமென். ஆமாம், ரொம்ப நாள் கழித்து உட்கார்ந்துருக்கு. ஆனாலும் கர்த்தர் நம்பட்டார், எழும்பி இங்கே வந்து
உட்கார வச்சிருக்காரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். அருமையான இந்த நாளில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி நாம் அப்படியே சோர்ந்து போய்விட வேண்டாம். ஐயா விழுந்து போயிட்டேன்னா பரவாயில்லம்மா, எத்தனை முறை விழுந்தாலும் மறுபடியும் நாம் எழும்பும் பொழுது நம்மை ரெக்கக்னைஸ் பண்ணுற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் பார்த்து என்ன சொல்ல, பாவி அவன் பாரு திரும்ப திரும்ப விழுந்து போனான்னு சொல்லணும். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்ல, திரும்ப திரும்ப எழுந்தவன் கர்த்தர் சொல்கிறார். உங்களை பார்த்து சொல்கிறேனே, உலகம் என்னை பார்த்து திரும்ப திரும்ப விழுந்தான் பார், திரும்ப திரும்ப விழுந்தான் பார். அவன் ஆண்டு சார் பார் என் பையன் பார் திரும்ப திரும்ப எழும்பி இன்றைக்கி பார், இன்றைக்கி முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்துருக்கான் பாருன்னு வர ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய தேவன் அருமையோடு என்னதான் மோசமான நிலைக்கு போனாலும் அந்த நிலையிலும் எனக்கு நம்பிக்கை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யார் தெரியுமா? நம்பிக்கையின் சிறையில் இருக்கிறவர்கள். ஆமென். we are all prisoners of hope. ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கா இந்த வசனம் எடுத்துங்க, ஞாபகம் வச்சுனா எடுங்க. நம்பிக்கையின் உடைய சிறை. ஹல்லேலூயா. அரணுக்கு திரும்புங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஐயா நாங்கள்லாம் எந்த சிறையில் இருக்கிறோம்? மற்றவங்கெல்லாம் எந்த சிறையில் இருப்பாங்க? நம்பிக்கையற்ற சிறையில் இருப்பாங்க. நாங்கள் எந்த சிறையில் இருக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கே ஒரு அல்லேலூயா சொல்லணுமா? ஆமென், ஹல்லேலூயா. நான் எங்கே சுற்றி பார்த்தாலும் என்ன எங்கே இருக்குது? என்ன இருக்குது? அதான் நம்பிக்கையின் சிறை. ஆமென். ஐ எம் a prisoner, but I am a prisoner of hope. Hallelujah. No, I am not a prisoner of a hopeless condition. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Coming to this particular passage, அருமையாவுள்ள எனக்கு ரொம்ப பிடிச்சமான வேத பகுதி இல்லை, இது ஒரு வேத பகுதி. காரணம் என்னவென்றால் அருமையாவுள்ள வேதாமத்தில் ஆதாம் தொடங்கி யோவான் வரைக்கும் அநேக மக்களை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அநேக மக்கள் ஒவ்வொரு மனிதனை பார்க்கும் பொழுது நமக்கு நிழலாய் அந்த கதாபாத்திரம் அந்த நபர் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அத்தனை பேர் வேதாமத்தில் இருந்தாலும் பைபிளில் ஒரே ஒரு நபரோடு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆவியானவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது எலியா என்பவன் யாரை போல? ஐயா, for the people. வேதாமத்தில் எத்தனையோ மக்களை பார்க்கிறோம், எத்தனையோ மக்களை பார்க்கிறோம். ஐயா, அத்தனை பேரை காட்டிலும் இன்னைக்கு ஒரே ஒரு மனிதன் பார்க்கும் பொழுது நம்மோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகிற ஒரு மனிதன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என்றால் அருமையாவுள்ள இஸ் a very very special character in the Bible. சரி, இவனை குறித்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா முதல் வசனம் 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமே. 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா. கீலேயாத்து குடிகள் ஓரளவுக்கு தெரியுங்க. அது எங்கே இருக்குது தெரியும். இந்த யோர்தானுக்கு அருமையாவுள்ள ஈஸ்டர்ன் சைடில் கீலேயாத்து இருக்குன்னு தெரியும். ஆனால் திஸ்பி என்று எங்கே இருக்குது தெரியல. திஷ்பைட் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இன்னைக்கு வரைக்கும் அநேக வேத பண்டிதர் அருமையாவுள்ள அவர்கள் பின் பாயிண்ட் பண்ணக்கூடாத ஒரு இடமாய் அருமையாவுள்ள இங்கே பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது இந்த இடம் எங்கன்னு தெரியல. அப்படின்னா இந்த எலியா யாருன்னா ஊர் பேர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த காலத்தில் நினைக்கிறாங்க அவர் இந்த ஊர், அவர் அந்த ஊருங்க. நம்ம ஊரில் பார்த்து கேட்பாங்க தெரியுமா, நீங்கள் எந்த ஊர்? எந்த ஊர்? ஐயா, இன்றைக்கி இந்த எலியா எந்த ஊருக்கார் கிடையாதுமா. அவர் எந்த ஊர்னே தெரியாத ஒரு ஊரை சார்ந்தவர். ஹல்லேலூயா. அவனையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். அப்படி என்றால் ஊர் பேர் முக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. சரி, எலியா வந்து பார்க்குறோமே, அவன் என்ன கோத்திரம்? யூதா கோத்திரமா, லேவி கோத்திரமா, ரூபன் கோத்திரமா, சிமியோன் கோத்திரமா, என்ன கோத்திரம் சொல்லுங்களேன்? தெரியல. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கொலம் கோத்திரம் தெரியாமல் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஆமென். ஐயா, என்ன பார்க்குறாங்க இப்போ இந்த காலத்தெல்லாம் பார்க்குறாங்கம்மா, கொலம் கோத்திரம் உன் பின்னணிலாம் பார்த்து தான் ஆட்கள் பழகிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் இந்த ஆண்டு கொலம் கோத்திரம் பார்க்கல, ஊர் பேர் பார்க்கல. ஆமென். அவங்க அம்மா அப்பா பேர் என்ன? அம்மா அப்பா பேரும் தெரியல. ஐயா, இவங்களெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரா? ஆமாம். ஆகையால் எலியா என்பவன் இப்போ யாரை வேணால் எலியா இடத்துல போட்டுக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த பின்னணின்னு அவசியம் கிடையாது. நீ ஊழியக்கார குடும்பம், நீ பிலடெல்பியா சபை, நீ இந்த ஊர் அந்த ஊர், எங்கள் தாத்தா பிஷப், அதெல்லாம் ஒன்றுமே அவசியம் இல்லவே இல்லைம்மா. யாராக இருந்தாலும் அருமையோட கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆக இங்கே இருக்கிற ஒவ்வொரு அருமையோட எலியாவை போன்ற மக்களாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஸோ ஐ ரியலி லைக் திஸ் பர்டிகுலர் பேசேஜ்.
இந்த இடத்துல சம்பவத்தை வாசிக்கலாம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து இதுல கொண்டு பாத்தீங்கன்னா இவர் எலியா யாருன்னா, 1ஆம் வசனத்துல இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாரு. என்ன சொல்லிட்டார்? முதல் வசனம் வாசிக்கலாமே. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பீனாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இவர் பாட்டுக்கு சொல்லி விட்டார். இது சொன்னதுனால இவருக்கே பாதிப்புன்னு கதை தெரியுமா? முந்தி ஒரு கதை சொல்லுவாங்க. இவர் எங்கே போனால் எல்லாருக்கும் ஒரு டும் போட்டுருவாராம். உனக்கு ஒரு டும் இருக்கு, பொண்ணு எல்லாருக்கும் டும். அது மாதிரி எலியா என்ன சொல்லிட்டாரு, ஒரு டும்முன்னு போட்டு விட்டார். இந்த டும்மில் இவருக்கு கஷ்டன்றது கூட தெரியல. இவர் சொன்னதில் அதுக்கப்புறம் இவருக்கே பூவாக்கு கஷ்டம், தண்ணிக்கு கஷ்டம். இதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், டேய் நீ எங்கே போ ஐயா, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒருத்தனை. ஏன்னா இந்த எலியா ஏன் நம்மளை போலன்னா, நம்ம கூட எலியா மாதிரி தான். நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவோம், வாய்க்கு வந்ததை சொல்லிவிடுவோம். சரிங்களா? அப்புறம் அவன் கருத்தா ஜெபம் பண்ணான்னு வாசிக்கிறோமா இல்லையா? யார்? கொஞ்சம் எலியா யார்? நம்மளை போல தானே. அவன் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பான் சொல்லிட்டா? எலியாவோட ஒரு ஜெபத்தை, ஆண்டவர் நான் செத்து போகிறேன் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே அக்னியை கொண்டு வாங்க சொல்லி அப்படியே 18லேருந்து அப்படியே கொஞ்சம் அடுத்த 19 வந்தீங்கன்னா, நான் போதும் ஆண்டவர் செத்து போகிறேன் ஆண்டவர். எலியா வேகமாக ஓடினான். எங்கே ஓடினான்? ரத்தத்துக்கு முன்பாக வேகமாக ஓடினான். அது மாத்திரமா ஓடினான்? பாருங்களேன், இஸ்ரேல்லேருந்து பெத்சேபா வரைக்கும் ஓடுறான். அதோட பெரிய மேரத்தான் ரன் அது. வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா. ஸோ ஏன் எலியா நம்மை போல ஒரு நாளைக்கு அவர் அப்படியே பவர்ஃபுல் ஜீசஸ் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்லுவார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருப்பார். என்ன பண்ணுறதுமா? யார்? நம்மளை போல பாடுள்ள மனுஷன் பாட்டுக்கு சொல்லிட்டான். கீரியத்தை ஆற்றுக்கு போக சொல்கிறாரு. அங்கே இருந்தால் கொஞ்ச நாள் கழித்து தண்ணி ஏன் வற்றி போச்சு? ஏன் மழை இல்லை? இவன் சொன்னதுனால, எல்லாம் இவனால தான். சரியா? வற்றி போச்சு. சரிங்களா? இந்த சூழ்நிலையில் நடந்த காரியம் என்ன நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் சாரிபாத் ஊருக்கு போன்றார். வாசிக்கலாமே, 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆமென். ஆண்டவர் கட்டளையிட்டாரா? சும்மா பைபிள் தெரியாமல் பேசக்கூடாது. கட்டளையிட்டாரா? இல்லை. சரிங்களா? இல்லை. ஆனால் நேற்று தினத்தில் ஆங்கில பைபிள் ஸ்டடியில் நாங்கள் பார்த்த காரியம் என்னென்னா, ஆண்டவர் 2 பக்கமும் வேலை செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் 2 பக்கம். நாங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை ஆங்கில பைபிள் ஸ்டடியில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொர்நேலியு கிட்ட தூதன் வந்து சொல்கிறாரு. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேதுருக்கு ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். ஹல்லேலூயா. ஸோ காட் ஒர்க்ஸ் ஆன் போத் ends. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு பக்கம் மாத்திரமல்ல 2 பக்கமும் வேலை செய்கிற தேவன். இவனா சொல்லிட்டார், இந்த பக்கம் எலியா கிட்ட நீ போன்னு சொல்லிட்டார், அங்கே விதவைக்கு பேசிட்டான்றாரு. சில நேரத்தில் ஆண்டவர் வந்து நேராக பேச மாட்டார், சூழ்நிலை மூலமாக பேசுவார். ஹல்லேலூயா. நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அங்கே பார்த்தா அவள் என்ன பொறுக்கிறா? என்ன விறகு பொறுக்கிறா? 2 விறகு பொறுக்கிறா. 2 விறகு பொறுக்கிறா. விறகு பறக்கிறது வேற, விறகு புழக்கிறது வேற. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பார்க்குறாரு, ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ போப்பா மோரிய தேசத்து நான் சொல்கிற மலைக்கு போய் உன் பையனை பலி செலுத்து. காலையில் எழும்பி விறகு பிளந்துட்டு போகிறான். இங்கே விறகு வித்தியாசம் இருக்குமா? there's a difference between picking sticks and breaking the log. இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் 2 விறகு பிறக்கிறான்னா, அது எவ்வளோ நேரம் எடுக்கும்? கொஞ்சோண்டு நேரம் தான் எடுக்கும். இவன் கிட்டத்தட்ட 100 மைலு மேலே தள்ளி நடந்து வரணும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறான்னா அப்படி செட்டப் பண்ணுறாரு. ஆமென். இவன் பையன் தான் வீட்டில் 2 விறகு பிறக்கணும். அந்த விறகு பிறக்கிற டைமில் எலியா
வரணும். சரி, எலியா அங்கேருந்து வந்துகிட்டு இருக்க சொல்லிட்டாரு, இவன் வந்து வெளியே போகிறான். இவன் யார்? இந்த விதவை வந்து வெளியே போகிறான். வீட்டு வெளியே போனோன்னு பாதி வெளியே பையன் கூப்பிட்றான், திருப்பி போகிறான். 4-5 முறை கூப்பிட்றான். ஏன்டா திரும்ப கூப்பிட்றான்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? செட்டப் பண்ணுறார். ஏன்னா கரெக்டாக இவன் வந்து ஒலிவ மாதத்தில் வந்து எடுக்கும் போது யார் வரணும்? இன்னொரு செட்டப் சொல்லிட்டா, அங்கே பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அங்கே சவுலுடைய அழைப்பை வாசிக்கிறோம். சவுல் இப்படி வரான்னு சொல்லிட்டு யார்கிட்ட பேசினாரு? சாமுவேல் கிட்ட சொல்கிறாரு. சவுல்கிட்ட என்ன பண்ணார் தெரியுமா? சொல்லலை. அவன் போய்ட்டு வந்துட்டே இருந்தானா, அப்படியே திடீர்னு ஒரு டைமில் பேசிட்டு இருக்கும்போது கழுதி அவுத்து விட்டார். அவுத்து விட்டு போயிடுச்சு, ஓட விட்டார். இது இப்படி தான் என்ன பண்ணுறாரு? 2 பக்கமும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் 2 பக்கம் வேலை செய்கிறவருமா. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னோடு பேசி உன்னுடைய பதிலுக்கு அடுத்த காரியத்தை அவர் அந்த பக்கம் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. And that's what we see. We have a God who works on both ends. Amen. Hallelujah. இங்கே வாசிக்கலாம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. இந்த கால்வழியில் அருமையாவில் கர்த்தருடைய வார்த்தை இதுதாம்மா. சூழ்நிலை சந்தர்ப்பம் எப்படி வேணா இருக்கலாம், பரவாயில்ல. இதன் மத்தியில் ஒரு சின்ன காரியத்தை நாம் செய்வோம். அதில் ஒரு சிறிய அடை. இவளுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? முதலாவது பார்க்கும்பொழுது இவள் ஒரு விதவை, இவள் ஒரு கைம்பெண். அருமையாவுலே, இன்றைக்கு வாழ்க்கையில் கஷ்டம். பொதுவாக அந்த நாட்களில் எல்லாருக்கும் கஷ்டம். அதில் ஒரு விதவை என்றால், ஒரு கைம்பெண் என்றால் அதை விட ஒரு மோசமான நிலைமை. அருமையாவுலே, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவளும் ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? முடியுமே. இந்த ஆண்டில் அருமையாவில் ஒருவேளை சொல்லலாம், ஐயா மற்றவங்களாம் இருக்கட்டப்பா, எனக்கு கஷ்டம், என் சூழ்நிலை கஷ்டம், என் குடும்ப சூழ்நிலை கஷ்டம் இருக்கலாம். அருமையாவில் எப்படிப்பட்ட பின்னணியாக இருந்தாலும் அதன் மத்தியில் ஒரு சின்ன காரியத்தை கர்த்தருக்கென்று நீங்களும் நானும் செய்ய முடியும். Yes, she was a widow. Amen. Things were not like other family. மற்ற குடும்பத்து போல இல்லை. இவருடைய குடும்பத்தில் இழப்பையா, இவருடைய குடும்பத்தில் அருமையாவில் தனிமை, இவருடைய குடும்பத்தில் ஒரு விதவை என்றால் அருமையாவில் சமுதாயம் ஏளனமாய் அருமையாவில் இந்த விதவையை நடத்தியது சாதாரண காரியம் அல்ல, ஒரு அங்கீகரிப்பு இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலும் அருமையாவில் ஒரு சின்ன காரியத்தை இவள் செய்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது பார்க்கும் பொழுது அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இவ கஷ்டப்படுறா. ஏன் கஷ்டப்படுறா? ஒன்று விதவை கஷ்டப்படுறா, இன்னொரு ஏன் கஷ்டப்படுறா? என்னம்மா? பஞ்சமா? ஏன் பஞ்சம்? ஏன் பஞ்சம்? இவர் வந்து கேட்குறாரு, இவரால் தான் அவள் கஷ்டப்படுறா. யாரால? இந்த மனுஷன் கேட்டார், எனக்கு சின்ன குண்டான்னு சொல்லிட்டு. எல்லாம் இந்த மனுஷனால தான் வந்த வேண. ஊரே யாரால கஷ்டப்படுது? இவருக்கு பச்சை தண்ணி கொடுக்கலாமா? எல்லாரும் படுற கஷ்டத்துக்கு காரணம். Amen. I know we have lots of things to justify. நாம் நியாயப்படுத்தி குற்றப்படுத்துவதற்கு பல காரியங்கள் அருமையாவில் இருந்தாலும் அருமையாவில் அவள் அந்த சின்ன காரியத்தை செய்கிறாள். இன்னைக்கு பல நேரத்தில் நான் செய்வேன், ஆனால் அவங்க சரி கிடையாது பாஸ்டர். நான் செய்வேன், எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் செய்வேன், ஆனாலும் பாஸ்டர் அவங்க பண்ணது ஒன்றும். இதனால் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஆமாம். ஆனாலும் அருமையாவில் அந்த சூழ்நிலையிலும் அருமையாவில் இவள் அருமையாவில் ஒரு சின்ன காரியத்தை செய்தாள். மூன்றாவது பார்க்கும் பொழுது பஞ்சம் என்றால் பற்றாக்குறை, கஷ்டம். சரி, ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் பரவாயில்ல, இருக்கிற கொஞ்சம் இதில் ஏதோ கஞ்ச கூழ கொடுக்குறேன், நானே கஷ்டப்படுறேன், நானே காஞ்சி போயிருக்கிறேன், எனக்கே ஒன்றும் இல்லை, நான் இப்படி இருக்கும்போது நான் என்னங்க பண்ணுறது? அப்படி அருமையாவில் இங்கே மூன்றாவது பார்க்கும்பொழுது பஞ்ச சூழ்நிலையிலும் அருமையாவில் கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு சின்ன காரியத்தை அவள் செய்கிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நான்காவது பார்க்கும்பொழுது இவளுக்கு யார் இருக்கா? ஐயா, நான் தனியாக கஷ்டப்பட்டுடலாம். கஷ்டப்பட்ட நேரத்தில் அந்த பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அப்போ மற்றவங்கள பற்றி யோசிக்க முடியாதுப்பா.
நான் தனியாக இருந்தால் கஷ்டப்பட்டுருவேன், நான் தனியாக பரவாயில்ல. ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் நான் என் பையனை வச்சுருக்கிறேன், அதான் ஒத்த பையனை வச்சுருக்கிறேன், நான் ஒத்தால் என்ன செய்ய முடியும்? இந்த நேரத்தில் நீங்கள் போய் இதை செய்யன்னு சொல்கிறீங்களே, நான் எப்படி செய்ய முடியும்? அருமையாவில் ஒத்த பையனை விதவையாக இருந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அருமையாவில் அவள் ஒரு சின்ன காரியத்தை செய்ய முன் வந்தாள். இந்த காலவெளியில் கர்த்தருடைய பிள்ளையே, வாட் இஸ் யோர் எக்ஸ்கியூஸ்? வாட் இஸ் யோர் சர்க்கம்ஸ்டான்ஸ்? ஒருவேளை சொல்லலாம், ஐயா நானும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ஐயா நான் ஒரு அருமையாவிலே தனிமையில் இருக்கிறேன், நான் ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கிறேன், நான் ஒரு பாதிப்பு நிலையில் இருக்கிறேன், நான் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன், என்னை நம்பி இருக்கிற மக்களுக்கே உதவி செய்யக்கூடாத நிலையில் இருக்கிறேன். இதெல்லாம் அவளுக்கு பொருந்துமே இருந்துச்சு. ஆனாலும் இதன் மத்தியில் ஒரு சின்ன காரியத்தை அவள் செய்தாலே இந்த காலவெளியிலே, இந்த வருஷத்தில், இந்த புதிய ஆண்டில். Can we do a small thing for God? ஆண்டவருக்கு ஒரு சிறிய காரியத்தை பெருசாலாம் ஒன்றும் சொல்லலாமா? பெருசாக இது செய்ய அது செய்யலாம் சொல்ல, போய் காஷ்மீரில் கன்னியாகுமரிக்கெல்லாம் செய்யணும் சொல்லலாமா? ஒரு சின்ன காரியத்தை, ஒரு சின்ன தீர்மானத்தை எடுக்க முடியுமா? அது மாத்திரமல்ல, தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவள் சொல்கிறா, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சமா, I've almost come to my end. ஒன்றுமில்லாத நிலைக்கு வந்து விட்டேன். I've come to my wits end. Have you come to a place where, you know, அந்த பானையில் சாதம் எடுக்கும் போது சத்தம் கேட்குதா? சத்தம் கேட்குதா? அந்த பர்ஸ் திறந்தா இன்னும் 2 நோட்டு 1 நோட்டு தான் இருக்கா? She has come to her end. அவள் சொல்கிறா, கொஞ்சம் தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, நான் என் முடிவுக்கு வந்துட்டேன். She has come to her wits end. இதுக்கு பிறகு யோசனை இல்லை, பலன் இல்லை, ஒன்றும் இல்லை, என் முடிவுக்குள் வந்த அந்த முடிவுக்குள் வந்த நிலையிலும் அவள் ஒரு சின்ன காரியத்தை செய்தாள். முதலாவது பார்க்க, ஒரு விதவையாய் செய்கிறாள், பாதிக்கப்பட்ட நபராய் செய்கிறாள், பஞ்சத்தில் இதை செய்கிறாள், பையன் மகன் இருந்தும் செய்கிறாள், ஆல்மோஸ்ட் அருமையாவில் ஏறக்குறைய ஒரு முடிவுக்குள் வந்த நிலையிலும் இதை செய்கிறாள். அது மாத்திரமல்ல, இவ சொல்கிறா, இதை நானும் என் பையனும் சாப்பிட்டு ஸோ மைண்டில் என்ன எண்ணம் வந்துருச்சு? சூசைடு எண்ணம் வந்துருச்சு, சாகிற எண்ணம் வந்துருச்சு. சாகிற எண்ணம் வந்த ஆள் மற்றவங்கள யோசிக்க மாட்டாங்களே. She has even made up her mind to end her life. Amen. எப்படிப்பட்ட விரக்தி உள்ள ஒரு நாள் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? யோசிக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ விரக்தி நிலையிலும் வந்து இந்த சின்ன காரியத்தை, ஐயா இன்றைக்கி இதுக்குள்ளதாம்மா நம்ம எல்லாம் அடங்கியிருக்கிறோம். கஷ்டம் இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், தனிமை இருக்கலாம், ஐயா புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், பஞ்சம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இதுக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நடந்த காரியம் என்னவென்றால் அவள் இந்த சின்ன காரியத்தை செய்தாள். ஆமென். One more thing. Let's turn to verse 18. 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். நீ நான் செஞ்ச தப்பெல்லாம் நினைப்பூட்டுறதுக்காக வந்த, அப்போனா இவெல்லாம் யாரு? இவ யாருங்க? ஏற்கனவே ஒரு காலத்தில் தப்பு செஞ்ச ஆள். ஐயா இன்றைக்கி உங்களுக்கு தெரிலம்மா, இன்றைக்கி எந்த நிலைம்மா? ஒருவேளை பல முறை தவறின நபரா, பல முறை தவறு செய்த நபரா, ஒருவேளை இதுக்கு பல வாழ்க்கையில் விரக்தி அடைந்த நிலையில் இருக்கிறீங்களா? கஷ்டத்து நிலையில் இருக்கிறீங்களா? இதெல்லாமே அவளுக்கு இருக்குது. இவள் என்ன செய்தாள் என்றால் ஒரு சின்ன அப்பத்தை செய்து கொண்டு வந்தாள். ஆமென். பெருசாக ஒன்றும் செஞ்சிடாத, பெருசாக ஒன்றும் ஆண்டவர் கேட்கல. ஐயா, கேன் யூ டேக் அ ஸ்மால் டிசிஷன் திஸ் இயர்? கேன் யூ டேக் அ ஸ்மால் ஸ்டெப்? ஒரு சின்ன காரியத்தை செய்ய முடியுமா? ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? இன்றைக்கி சபையில் ஆண்டவர் கிருபையில் எத்தனையோ ஊழியங்கள் உண்டு. ஐயா, ஆங்கில ஆராதனை முடிந்த உடனே ஒரு 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 பல விதமான பொறுப்பில் இருக்கிற ஒரு சகோதரன் சொன்னாங்க, பாஸ்டர் இந்த வருஷத்தில் நான் ராக்கம் ஊழியத்துக்கு வரப்போகிறேன், இந்த வருஷத்தில் இந்த ஒரு காரியத்தை செய்ய போகிறேன்.
ஆமென். எனக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய இழுப்புகள்லாம் இருக்குது, இதன் மத்தியில் இந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஐயா இங்கே எல்லா ஊழியங்கள் நிறைய ஊழியங்கள் உண்டுமா, இன்றைக்கு ஒன்று செய்ய முடியுமா, குறை இருக்குது, கஷ்டம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஐயா இவள் ஒரு விதவையாக இருக்கிறாள், அருமையோட தனிமையில் இருக்கிறா, சொந்தக்காரெலாம் யாரும் இல்லை, அதுக்கப்புறம் தான் எல்லாம் சொந்தக்காரர் வராங்க. அப்படிப்பட்ட நிலையிலும் அருமையோட ஒரு சின்ன காரியமாக எலியா ஒன்றும் பெருசாக கேட்கல, எல்லாம் இருக்கட்டும்மா, அதில் எனக்கு முதல்ல ஒரு சின்ன அடைய 13 மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி, ஒரு சிறிய அடை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பெருசா ஆண்டவர் எதுவும் கேட்கலாமா? இந்த 2026 ஆண்டு, God is not asking anything big from you. Can you do something very very small? Can you take a small firm decision for God? ஆண்டவருக்கென்று ஒரு சிறிய உறுதியான தீர்மானத்தை எடுக்க முடியுமா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. That's what we need to do this new. இந்த புதிய ஆண்டு நாம் இந்த காரியத்தை தான் செய்ய போகிறோம், செய்ய வேண்டும். ஆமென். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே இன்னொரு காரியத்தை வாசிக்கலாமே. நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி. ஹல்லேலூயா. நம்ம மெத்தையில் ஒரு சிறிய சின்ன அறை வீட்டை கட்டி. அப்போ நம்ம மிச்ச கதை நமக்கு தெரியுமா? அவள் ஒரு சிறிய இடத்தை உண்டு பண்ணினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளுக்கு உண்டாச்சு. அவள் சிறிய அறையை உண்டு பண்ணினாள், அவளுக்கு உண்டாச்சு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, this is what we need to do. அருமையானவர்களே, இன்றைக்கு I know that you have a busy life. உனக்கு நிறைய பிஸி வேலை இருக்குமா? இதில் கொஞ்சம் இடம் ஆண்டவருக்குன்னு கொஞ்சம் இந்த வருஷம் ஒதுக்கி தர முடியுமா? கொஞ்சம் இடமா நம்ம ஒரு சின்ன ஒரு அறை வீட்டை நான் உண்டாக்குவோமா? ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையானவர்களே, இந்த வருஷம் இந்த ஒரு சின்ன தீர்மானம் உனக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளை அநேகருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா. இங்கே பார்க்க ஒரு சின்ன அப்பத்தை கொடுத்ததுனால அவர் சொந்தக்காரெல்லாம் வந்து சாப்பிட்டாங்கம்மா. ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக நன்மை பெறக்கூடிய ஒரு சின்ன ஜெஸ்டர், ஒரு சின்ன ஒரு காரியம் அருமையானவர்களே, புருஷங்க பார்த்து சொல்கிறேன், அப்போ ஒரு சின்ன அறை வீட்டை நம்ம செய்வோம், கொஞ்சம் இடத்த உண்டாக்கி நம்ம செய்வோம். அதுக்கு பிறகு அருமையானவர்களே, கேட்காமலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறதை பார்க்கிறோம். இந்த ஆண்டு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு சின்ன காரியமாக, சம்திங் வெரி வெரி ஸ்மால், பட் we need to take that decision. ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆமென். and 2 small fish. இது வஞ்சர மீன் இல்லை, இது வஞ்சர மீன். நீங்கள் வஞ்சர மீன் சாப்பிட்டு, நெய் மீன். இது நெய் மீன்லாம் கிடையாது, நெய் மீன் நெய். இது என்ன மீன்? இது சும்மா சின்ன மீனுப்பா. ஆமென். 2 small fish. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவை அவ்வளோ பெருசு, அத்தனை பேர் இருக்கிறாங்க, சின்ன பையன், சின்ன அப்பம், சின்ன மீன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் அந்த சின்னதை கொடுத்தா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நான் என்னங்க இது எத்தனை பேருக்கு இது ஏமாத்துறோம், அதை நீ சொல்லாத. இந்த சின்னதை செஞ்சால் அங்கே 12 கூட வரும். ஆமென். இந்த சின்னதை செஞ்சால் பஞ்ச நாள் முழுவதும் வரும். இந்த சின்னதை செஞ்சால் ஐயா அடுத்த சந்ததி வரும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, God will bless that. All we have to do is take that small step. ஒரு சின்ன தீர்மானத்தை, சின்ன அடி எடுத்து வச்சா போதும். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 18ஆம் அதிகாரம் என்னன்னா, மம்ரேயின் சபையில் 3 பேர் வராங்க, சரிங்களா? மத்தியான நேரத்தில் 3 பேர் வராங்க. வரும்போது அப்படி பார்த்த உடனே இவர் கீழே தரமட்டம் 3 முறை அப்படி விழுந்து கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, வாசிக்கலாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். ஆமென். NIV எடுத்து வாசிங்களேன். let a little water be brought, then you may all wash your feet. Amen, hallelujah. Little waterல all wash your feet. Hallelujah, hallelujah. அதுக்கு தாங்க 2-3 வேர்ஷன் பார்த்தா, NKJவில் அப்படி இல்லை. என்னம்மா லிட்டில் வாட்டரா, ஆனால் ஆல் வாஷ் த ஃபீட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன், இத்தனை பேர் கால் கழுவணுமே, இவ்வளோண்டு தண்ணி பரவாயில்ல கொண்டு வா.
பரவாயில்ல கொண்டு வா, நான் கொஞ்சம் தண்ணி கொண்டாரேன். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற மர்மவுள்ள இயேசு பாதங்களை கழுவினார்னு பார்க்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். அந்த கல்யாணத்துக்கு போனால் 6 கற்சாடிகள்லாம் இருந்துச்சு. அப்புறம் சிமியன் வீட்டுக்கு போனால், சிமியன் நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் காலை கழுவல. அங்கெல்லாம் நிறையா தண்ணிலாம் இருந்துச்சு, கழுவுனாங்க ஐயா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஆபிரகாம் சொல்கிறேன், எவ்வளோ தண்ணி? கொஞ்சம் தண்ணி. கால் நிறைய இருக்குது, ஆனாலும் அந்த ஒரு முயற்சி உண்டு. ஹல்லேலூயா. கொஞ்சம் தண்ணி தான், ஆனால் கொஞ்சம் கழுவப்பட என்ன நான் அர்ப்பணிக்க போகிறேன். Amen. Hallelujah. Hallelujah. Church, it might be very small, it might be very insignificant. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இட்ஸ் த தாட் தட் கவுண்ட்ஸ். அப்படி யோசனை இருக்கா, அப்படி வாஞ்சை இருக்கா? கர்த்தர் இந்த கால வெளியில் அருமையாக இந்த வருஷத்து ஆரம்பத்தில் இந்த தீர்மானம் எடுக்கணுமா? ஐயா, எனக்கு நிறையா இல்லை, கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது, ஆனால் நான் என்னை சுத்திகரிப்புக்கு என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்மளுக்கு கதை தெரியும். கொஞ்சம் தண்ணி கொண்டாந்தான், அங்கே கால் கழுவுனா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டாரு, என்ன சொன்னார்? ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிறேனே, என்ன சொன்னார்? அடுத்த வருஷம் ஹல்லேலூயா, எங்கெங்கெல்லாம் இந்த கொஞ்சம் இருக்கோ அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குமா, அடுத்த வருஷம் உன் மனைவி என்ன பண்ணியிருப்பா? ஒரு பிள்ளைய. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். திஸ் மார்னிங் இட்ஸ் அ வெரி சிம்பிள் வேர்ட். ஆண்டோட இருதயத்தில் போட்ட இந்த வருஷம் நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? சின்ன தீர்மானம் எடுக்கிறோமா? சின்ன தீர்மானம் எடுத்தால் போதும், அதை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். வேதாமத்தில் 2 பேர் 2 நாணயங்கள் கொடுத்தாங்க. பைபிளில் 2 people gave 2 coins. யார் 2 பேர் 2 நாணயங்கள் கொடுத்தது? ஒன்று விதவை, என்ன காப்பர் காயின், சமாரியன் சில்வர் காயின். இவர் 2 பேரும் 2 காயின் கொடுத்தாங்கம்மா. வாசிக்கலாம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள். ஐயா, நல்லா கவனிக்கலாம். இவன் ஒரு வழிப்போக்கன் அல்ல. அருமையாவளே, இவன் பிரயாணமாய் போகிறான். மற்றவங்க 2 பேரும் தற்செயலாக போனாங்க. இவன் அருமையாவளே ஒரு வணிகத்தில், ஒரு வேலையில் கழுதை எடுத்துக்கொண்டு போகிறான், வேலைக்கு போகிறான். He is going on an errand. He is going on a business. So he needs that money for that. அவனுக்கு அந்த பணம் அவனுக்கு தேவை. இவனுக்கு தெரியுது, இங்கே இன்னும் தேவைன்றதும் தெரியுது. ஆனால் என்னால் முடிஞ்ச இது 2 இப்போ வெயில், நான் போயிட்டு வரேன், தேவைப்பட்டால் இன்னும் நான் தரேன், இப்போ தச்சமயத்துக்கு இவ்வளோதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு நிறைய ஒன்றும் கர்த்தர் கேட்கலம்மா, நிறைய ஒன்றும் கர்த்தர் செய்ய சொல்ல. அந்த கேன் யூ டூ தட் ஸ்மால் திங், அந்த சின்ன காரியத்தை செய்ய முடியுமா? அந்த சின்ன காரியத்தை செய்ய முடியுமா? இந்த வருஷம் அருமையால் நீங்களும் நானும் அந்த சின்ன காரியத்தை செய்தால் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய மேன்மையை, அருமையால் பெரிய பிரயோஜனத்தை நம் மூலமாய் கர்த்தர் இந்த ஆண்டில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அருமையால் குறைகள் இருக்கலாம். ஆபிரகாம் இல்லாத குறையா? இந்த விதவைக்கு இல்லாத குறையா? ஆமென். ஹல்லேலூயா. அந்த சூனமி ஸ்திரீக்கு இல்லாத குறையா? எல்லார் வாழ்க்கையில் நமக்கு குறை இருந்ததுப்பா, எல்லார் வாழ்க்கையில் குறை இருந்துச்சு. இந்த சமாரியன் கூட அவன் பாட்டுக்கு பிஸியாக வேலையை போயிட்டு இருக்கான். எல்லாரும் பிஸி, எல்லாருக்கும் வேலை இருக்குது, எல்லாருக்கும் தேவை இருக்குது. இதன் மத்தியில் ஒரு சின்ன ஒரு அப்பம், ஆமென், ஒரு சின்ன அரை, கொஞ்சம் தண்ணி, ஆமென், கொஞ்சம் 5 வார்கோதுமை, சிறிய அப்பம், 2 சிறிய மீன். ஆமென். ஹல்லேலூயா. All we need to do is this, a small gesture. தீர்மானம் பண்ண, கொஞ்சம் இன்னைக்கு வீட்டுக்கு போய் குறித்து வைக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷம் இந்த ஒரு சின்ன காரியத்தை நான் செய்ய போகிறேன். I'm sure that through this there will be a great blessing for his kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். கண்ணை முடிச்சு பிக்கலாம். Amen. Hallelujah. Shall we start with something small? 2026ஆம் ஆண்டு இந்த சின்ன காரியமாக இருக்கிறதுனால யார் செய்யலாம்? அந்த ஒரு சின்ன பையன் செஞ்சானே, அப்போ நான் இங்கே இருக்க சின்ன பசங்க கூட செய்யலாமே.
சண்டே கிளாஸ் பிள்ளைங்க கூட செய்யலாமே. ஆமென். சின்ன காரியம் தானே. அங்க ஒரு ஐயா ஆபிரகாம் ஒருத்தர் செஞ்சாரு, இங்க கூட இருக்கிற சகோதரர் செய்யலாமே. அந்த சின்ன காரியத்தை ஒரு பெண் செய்தாலே, ஒரு விதவை செஞ்சாலே, ஒரு ஏழை செஞ்சாலே, ஐயா இன்னைக்கு இங்க இருக்க சகோதரி யாராலும் செய்யலாமே. இந்த சின்ன காரியத்தை நம்ம எல்லாருமே செய்யலாமே, எல்லாருமே செய்யலாமே. இங்கே யாருமே விதிவிலக்கு இல்லைம்மா. நீங்கள் பிள்ளை சண்டே கிளாஸ் பிள்ளையாக இருந்தாலும் செய்யலாம், வாலிப தம்பியாக இருந்தாலும் செய்யலாம், வயசானவளாக இருந்தாலும் செய்யலாம், சகோதரியாக இருந்தாலும் செய்யலாம். ஏன்னா இது சின்ன காரியமா. பெருசுனா ஐயோ என்னால் முடியாது, ரொம்ப காசுனா என்னால் முடியாது, ரொம்ப நேரம் என்னால் முடியாது. கொஞ்சம் உங்களால் முடியுமா? கொஞ்சம் நிச்சயமா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரம் ஆண்டவர் ஒதுக்குறது உங்களால் முடியும். கொஞ்ச நேரம் ஜெபிக்க அர்ப்பணிப்பது உங்களால் முடியும். ஒரு சின்ன ஊழியத்துக்கு ஒப்புடுக்க உங்களால் முடியும். ஆமென். ஒரு சின்ன உதவி உங்களால் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கட்டும்பா, உன் கஷ்டம் எனக்கு தெரியுது. நீ ஒரு விதவை, நீ தனியா இருக்கிற, எல்லாம் எனக்கு வழங்குதுமா, நான் இதான் மறுக்கல. ஆனா இதன் மத்தியில சின்னதா செய்றியா? கொஞ்சம் இடத்தை உண்டாக்கி தரியா? கொஞ்சம் பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்துல நீ பங்கு பெறுவாயா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சின்ன காரியத்தை செஞ்சா கர்த்தர் ஒரு பெரிய மேன்மை இந்த ஆண்டிலே உனக்கும் எனக்கும் ஒரு கட்டட வல்லவராக இருக்கிறார். பட் ஐ நீட் டு ஸ்டார்ட் வித் தட் ஸ்மால் ஜெஸ்டர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய செய்தி இல்லைம்மா, இந்த சின்ன செய்தி தான், எல்லாரும் விளங்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஆனால் நான் செயல்பட்டால் தான் நடக்கும், நான் அதை செஞ்சால் தான் நடக்கும். ஆனால் செஞ்சால் நிச்சயமாக நடக்குமா, நிச்சயமாக நடக்கும். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கட்டும்மா, நீ சொல்கிறபடி செய். ஆனால் முதல்ல என்ன பண்ணு, இந்த ஃபஸ்ட்டு இந்த சின்னதை செஞ்சிடும். மற்றதெல்லாம் இருக்கட்டும், இது ஷால் வி ப்ரையாரிட்டைஸ் காட். ஆண்டவருக்கு முதல் என்ன பண்ணுறேன், உங்கள் காலில் கொஞ்சம் தண்ணி கொண்டாறேன், அப்புறம் இங்கே உட்காருங்க, நான் போய் நான் கொண்டாறேன், அதுக்கப்புறம் நடக்கும். ஃபஸ்ட்டு இந்த சின்னது, ஃபஸ்ட்டு இந்த சின்ன காரியம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Every place we see, it was a small work, a small gesture. ஒரு சின்ன அறதாம்மா, சின்ன அறதான். ஓ ஹல்லேலூயா. அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்ததே, ஒரு பெரிய அற்புதம் நடந்ததே. சகோதரி, அவர் உன்னுடைய வாழ்க்கையில் அது செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக செய்வார்மா. ஆமென், ஹல்லேலூயா. அந்த விதவைக்கு செய்த தேவன் உனக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த ஏழை பையன் வார்க்கோதுமை ஏழைகள் அப்பையா, அந்த ஏழை பையனுக்கு செய்த ஆண்டவர் அருமையான் உனக்கு செய்ய வல்லவர். நான் பல முறை சொல்லியிருக்கேன் அந்த ஜானி கதை. அன்னைக்கு சாயங்காலம் வீட்டில் ஜானிக்கு போகிறான். அம்மா மறுபடியும் பார்த்தீங்கன்னா சூடாக செஞ்சு வச்சுருக்காங்க. சொல்கிறான், மகன் காலையில் அவசரமாக நீ போயிட்ட, ஜீசஸ் வராருன்னு போயிட்ட, உனக்கு தான் நான் அனுப்புனது பத்தாது, நீ தான் வளர பையனாச்சு, பத்தாதுப்பா, உனக்கு செஞ்சு வச்சுருக்கேன். அவன் சொல்கிறான், மம்மி வயிறு ஃபுல் மம்மி. டே எப்படா வயிறு ஃபுல்லு, நான் கொடுத்துருக்குது உனக்கு பத்தாதே. இல்லை 5 தானே கொடுத்தேன், 2 சின்ன மீன் தான். இல்லைம்மா நான் நிறைய மீன் சாப்பிட்டேன். யாருக்கிட்டடா வாங்கினேன், மற்றவங்கிட்ட வாங்க கூட சொல்லியிருக்கேன்ல. இல்லைம்மா நிறைய சாப்பிட்டேன். எப்படா நிறைய சாப்பிட்டேன்? அம்மா என்னாச்சு தெரியுமாம்மா, நான் இருந்தேன்னா மீட்டிங் போனோன்னா எல்லாரும் சாப்பிட்டாங்க, நான் தான் வச்சுருந்தேம்மா. அங்கே ஒருத்தர் வந்தார், ஆண்ட்ரூ அங்கிள் ஒருத்தர் வந்தாருங்களா, அவர் வந்து என் கையில் இருந்து வாங்கி யார்கிட்ட கொடுத்தாரு, அந்த ஜீசஸ் கிட்ட கொடுத்தாரு. அவர் புட்டு கொடுத்தாருமா. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேம்மா. நான் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கேன், ஃபுல்லாக இருந்துச்சு. நான் மீன் ஃபுல்லாக சாப்பிட்டேம்மா, வயிறு ஃபுல். ஹல்லேலூயா. இதாம்மா அந்த ஜானி கதை, இதான் ஜானி கதை. அந்த கொஞ்சத்தை கர்த்தரிட கொடுத்தான். 7 கூடைகள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியாகி 7 கூடைகள் நிறைய கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிள்ளையே, இதை உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சந்திரன் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறபடினால கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தீர்க்கமாக பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வருஷத்தின் தொடக்கத்திலே கர்த்தாவே, எங்களில் ஒவ்வொருவர் மேலேயும் நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்களோடு கூட பேசியிருக்கிறபடினால கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்களும் கர்த்தாவே எதையாவது ஒரு சிறிய காரியத்தை கர்த்தாவே கர்த்தருக்கு அடுத்த ஊழியங்களிலே செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. என்னுடைய சபையில் இருக்கிற சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கர்த்தாவே, நாங்கள் எங்களை கர்த்தாவே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே நாங்கள் சபையாராய் தீர்மானம்
தீர்மானம் எடுக்கிறோம் கத்தாவே. குடும்பமாக சபையாக நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, நீ வரும் நாட்களிலே கத்தாவே கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று கத்தாவே ஒரு சிறிய கத்தாவே ஒரு ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் அப்படி செய்கிற பொழுது எங்களுடைய சிறுமை மாறும், எங்களுடைய வியாதி மாறும், எங்களுடைய கஷ்டங்கள் மாறும், எங்களுடைய பற்றாக்குறை மாறும், எங்களுடைய கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா குறைவுகளும் நிறைவாகுமே தகப்பனே ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக கத்தாவே நாங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து கத்தாவே எங்களை தாழ்த்தி கத்தாவே ஆண்டவருடைய சமூகத்தில் கத்தாவே காரியங்களை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒருவரும் கத்தாவே இந்த சிறிய காரியத்தை செய்யாதபடிக்கு ஆண்டவரை அசட்டை பண்ணாதபடிக்கு கத்தாவே எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் அப்படி செய்கிற காய்மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. இன்னும் கத்தாவே நாங்கள் குடும்பமாக சபையாக ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அருமை ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரே, இன்னொரு சின்ன அடி நாங்கள் எடுத்து வைக்க கிருபை, சின்ன தீர்மானம் எடுக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஒரு சின்ன அர்ப்பணிப்பை அர்ப்பணிக்க கிருபை தாரும். ஒரு சிறிய ஒப்பு கொடுக்க கிருபை தார ஆண்டவரே. அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அங்கீகரிப்பீராக. தொடர்ந்து இதன் மூலமாய் இந்த ராஜ்யம் வளர கட்டப்பட கிருபை தாரும். எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே முனைப்பாய் செயல்பட கிருபை தாரும். இந்த காலவெளியில் கொடுத்த காணிக்கை ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்த மக்களுக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசு வரும் மட்டும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, பரிசுத்த நாமத்தை சோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, ஆமென்.